எல்லாருக்கும் வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு சேலம் வீரபாண்டியை சேர்ந்த மணிகண்டன் என்ற நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த கேஸ் இன்னும் பெருசா தமிழ்நாடு மக்களுக்கு போய் சேரல. அது பெண்களுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய ஒரு பாலியல் குற்றச்சாட்டு. தமிழகத்தை உலுக்கிய பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்ற வழக்கை விட இது மிகப்பெரிய கொடூரமான சம்பவம். ஆனா இதை பத்தி மக்களுக்கும் போய் சேரல. மீடியா பெரிய டிபேட் அப்படிலாம் பண்ணல, செய்தியை போட்டுட்டு விட்டுட்டாங்க. ஆனா நான் நிறைய கேள்விப்பட்டேன் அதை பத்தி ஒரு விழிப்புணர்வான வீடியோவா போடலாம் அப்படின்னு. இது ஏன் அதிகமா விவாதம் செய்யப்படலைன்னா, இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களை சேர்ந்தவரா அந்த நபர் சொல்லப்படுகிறார். கூடவே அந்த தாவேக்கா வரத்துக்கு முன்னாடி அவர் இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்க திமுகவில் அவர் இயங்கி இருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ எது உண்மைன்னு தெரியல. எதுவாக இருந்தா என்ன, அவன் இப்போ ஒரு குற்றவாளி. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த நபர் கொஞ்சம் செல்வந்தர், பணம் அதிகமா வச்சிருக்கவர். இவர் என்ன பண்றாருன்னா, இந்த வேலை இல்லாம வறுமையில் இருக்க பெண்கள், கடன் வாங்கணும், குடும்ப சூழலுக்காக கடன் வாங்கணும்னு நினைக்கிற குடும்ப தலைவிகள், இவங்களை எல்லாரையும் பழக்கப்படுத்துகிறாரு தான் உதவுறன்ற முறையில. அவங்க கூட தனக்கு யாரும் இல்லை, நான் தனியா இருக்கேன், இவ்வளவு பண்ணது என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி பேசி அந்த பெண்களை தன்னோட வலையில விழ வச்சு அவங்க கூட பர்சனலா வீடியோ கால் பேசி அந்த வீடியோ காலை ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. அந்த வீடியோ காலில் அவங்க இவனை நம்பி தன்னோட அந்தரங்கள் எல்லாம் காட்டவே அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ரெக்கார்டிங்கை அவங்களுக்கே போட்டு காட்டி தன்னோட ஆசைக்கு இணங்குமாறும் இல்லைன்னா அது வெளியிட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி முதல்ல அவரு அந்த பெண்களை எல்லாம் தப்பா பயன்படுத்துகிறாரு, அனுபவிக்கிறாரு. கூடவே தன்னோட நண்பர்களுக்கும் அவர் இதை பயன்படுத்தி அந்த பெண்களை இரையாக்கி இருக்காரு அப்படின்றது தான் செய்தி. இது எப்படி வெளியே வருது அப்படின்னா, இவரால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோ காலில் ரெக்கார்ட் பண்ணி அந்த பொண்ணை இந்த மாதிரி துன்புறுத்துறாங்க. அந்த பொண்ணு சமயோஜிதமா அவன் அசந்த நேரம் பார்த்து அவனோட மொபைல் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் அவன் காப்பி பண்ணி வச்சுக்கிறான், ஒரு சேஃப்டிக்காக, நாளைக்கு இவனை பண்ணா மிரட்டணும்னு சொல்லி. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் இருக்கு, இதை வெளியே சொன்னா தன்னுடைய பெயர், தன்னுடைய குடும்பம், கௌரவம் எல்லாம் பாதிக்கப்படும் சொல்லாம இருக்காங்க. ஆனா இவனோட 6 மாசத்துக்கு முன்னாடி, ஆனா இவனோட கொடுமைகள் தாங்காம இவன் கண்டவங்க கிட்ட எல்லாம் போக சொல்றான்றத தாங்காம அந்த பெண் இந்த அத்தனை ஆதாரத்தையும் கொண்டு போய் காவல்துறையில கம்ப்ளைண்டா கொடுத்துருக்காங்க. காவல்துறையில முதல்ல ஆக்ஷன் எடுக்கல, அங்க ஏதோ நடந்திருக்கு, அந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன் எடுக்கல பெருசா. இந்த பொண் ஒரு நியூஸ் சேனல்ல போயிட்டு அந்த அத்தனை ஆதாரங்களையும் கொடுத்து தஞ்சம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்குது. அரெஸ்ட் பண்ணப்படுறாரு அந்த மணிகண்டன் என்ற நபர். அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க உடனே. ஆனா அதுக்கப்புறம் இந்த கேஸை எந்த வகையிலும் மக்கள் கிட்ட கொண்டு போய் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது நிச்சயமா தேசிய ஊடகத்துல வந்திருக்கணும், இந்தியா முழுக்க இதை பேசப்பட்டிருக்கணும், இந்தியா முழுக்க இருக்க பெண்களுக்கு இப்படி நடந்த பிரச்சனைகள் போய் சேர்ந்திருக்கணும். ஏனோ இதை பத்தி யாருமே பேசல. நம்ம பகாசுரன் படத்துல இதை பத்தி இதுதான் பேசியிருந்தோம், அப்பவுமே இது இங்கேயும் எதுவும் மாறல போல. இப்ப இந்த வீடியோ பார்த்து சில பேருக்கு ஏதாவது புரியுன்றதால இதை பேசுறேன். அத்தனை ஆதாரமும் பத்திரமா பத்திரிகை நிறுவனம் கிட்டும் ஒரு பத்திரிகையாளர்கிட்டும் இருக்கு. நிச்சயமா இந்த கேஸ் கோர்ட்ல போய் நிற்கும். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை, எதிர்கட்சியா இருக்கவங்களுக்கும் கோரிக்கை, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அண்ணனுக்கும் சௌமியா அன்புமணி அன்னிக்கும் ஒரு கோரிக்கை. இந்த கேஸ்ல ஒரு பெண் நீதிபதி அல்லனா ஒரு உயர் நிலையில் இருக்க ஒரு பெண் காவலர் தலைமையில ஒரு ஆணையம் அமைக்கணும். அந்த ஆணையத்துல பாதிக்கப்பட்ட பெண்கள் அத்தனை பேரும் தங்களுடைய இந்த இவன் மணிகண்டன் இவனை சார்ந்த நண்பர்களால பாதிக்கப்பட்ட வழக்கு அவங்க என்னெல்லாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்கன்றத தைரியமா அது ரகசியம் காக்கப்படும்ன்ற முறையில அவங்களுக்கு வெளியே சொல்றதுக்காக ஒரு ஆணையமும் ஒரு சிறந்த மகளிர் காவல் ஆய்வாளரோ இல்லைன்னா அவங்களுக்கு மேல இருக்க நிலையில் இருக்கிறவங்களோ அப்பாயிண்ட் பண்ணி இமிடியட்டா இந்த கேஸை கவர்மெண்ட் கையில் எடுக்கணும். இது சின்ன கேஸா போயிடக்கூடாது. ஏன்னா குறைஞ்சது 50 வீடியோ அந்த பத்திரிகை நிறுவனம் கிட்டையும் அந்த பத்திரிகையாளர்கிட்டையும் பாதுகாப்பா இருக்கு. அது கோர்ட்டுக்கு போற வரைக்கும் அந்த பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு இல்லை, சம்பந்தப்பட்ட அந்த பெண்களுக்குமே பாதுகாப்பு இல்லை தான். ஆனா அது கண்டிப்பா கோர்ட்டுக்கு போய் சேரும் எனக்கு தெரியும், நான் விசாரிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஒரு ஆணையம் அமைச்சு, தனி ஆணையம் அமைச்சு இந்த வழக்கை விசாரிச்சு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் பாரபட்சம் பார்க்காம தண்டனை வாங்கி கொடுக்கும். ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாரும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, பிளஸ்
சில பெரிய பதவியில் இருக்கவங்களோட மனைவிகளும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது எந்த வகையில உண்மைன்றது நம்ம வெளிப்படையா சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது அதை. அதனால ஒரு ஆணையம் அமைச்சு இந்த கேஸை வந்து மக்களுக்கு கொண்டு போய் என்னெல்லாம் நடந்திருக்கு சொல்லணும். இப்போ சிங்கப்பெண் படையினை அமைக்கிறதுல இந்த பயனும் இல்லை. இந்த மாதிரி கேஸ்லாம் நடக்கிறப்ப அவங்க மூலியமா ஒரு வீடியோ காலில் நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, இந்த ஃபோனில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, சோஷியல் நெட்வொர்க்கு என்ன நடக்குதுன்றத மக்களுக்கு வந்து ஒரு அறிவுறுத்தலாக விழிப்புணர்வாக இந்த அரசாங்கம் செய்யணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். ஒரு ஒரு வீட்லேயும் இருக்க ஆண்கள் தங்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கு இதை வந்து சொல்லி கொடுங்க. நீங்களும் உங்களை நம்பி ரொம்ப தைரியமாக உங்ககிட்ட உங்கள் ஃப்ரெண்டாகி சில விஷயங்களை சொல்கிறாங்கன்னா அதை தப்பாக பயன்படுத்திக்காமல் அந்த புத்தியை இன்னைக்கு இருக்க சோஷியல் நெட்வொர்க் பார்த்து கெட்டு போகாமல் இருங்க. காலம் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது நமது கடமை. அதனால் இந்த சேலத்தில் நடந்த மணிகண்டனோட வழக்கை பற்றி நிறைய பேசுங்க. சோஷியல் நெட்வொர்க்கில் இது முக்கிய விவாதம். இதை விட்டுட்டு இந்த ஆக்டர் ஒருத்தன் கரண்ட்டை பற்றி பேசியிருக்காரு நம்ம மகேந்திரன், அவர் பற்றி பேசினதை போடாதீங்க. அது ரொம்ப முட்டாள்தனமானது. அது ஏதோ டைவர்ஷன் மாதிரி இருக்குது.